அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, மனித கருத்துகள் மார்க்கமாகுமா என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான அடிப்படையான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை வழிகெடுக்கக்கூடிய அந்த வழிகேட்டிலிருந்து நாம் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. நாம் எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் என்றாலும், சிலர் நம்மளை குழப்புவதற்காக ஏற்கனவே இருந்த அந்த பழைய வாதங்களை மீண்டும் தூசி தட்டி மீண்டும் கிளப்பி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் மீண்டும் அது சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எந்தெந்த காலகட்டத்தில் எல்லாம் குழப்பங்கள் தோன்றுகிறதோ அந்த காலகட்டத்தில் எல்லாம் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் மனித கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்றதான் தலைப்பு. இந்த தலைப்பை ஏன் நம்ம இங்கே தேர்ந்தெடுத்தோம் என்றால், ஏற்கனவே மதுஹபுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு சாரார் கிளம்பி இருக்கக்கூடிய நேரத்தில் மதுஹபுதான் மார்க்கம் என்று நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்திருந்த அந்த காலகட்டத்தில் அதையெல்லாம் உடைத்து குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, அதுதான் நேர்வழி, அது மட்டும்தான் மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்து அல்லாஹ்வுடைய அருளால் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய பெருங்கொண்ட மக்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இது உலக அளவில் வியாபித்து பல்வேறு பகுதிகளிலையும் பேசும் பொருளாக மாறி ஆதாரங்களையும் தலீல்களையும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து அந்த உலமாக்களை எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தாக்கம் தமிழகம் தாண்டிய அளவுலையும் இருக்கிறது. ஆனால் இடையில புகுந்த சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், சலபு சாலிஹீன்கள் என்று சொல்லி முன்னோர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று ஏற்கனவே எதை தோண்டி புதைத்தோமோ அதை மீண்டும் புதைத்த இடத்திலிருந்தே தோண்டி எடுத்து புதிய பேரில் அறிமுகப்படுத்தி முன்னோர்களுடைய வழிமுறையும் மார்க்கம்தான், நமக்கு முந்தைய அறிஞர்களுடைய சொல்லக்கூடிய கூற்றுகளும் மார்க்கம்தான், இமாம்களுடைய கூற்றுகளும், இந்த மதுஹப் இமாம்களுடைய கூற்றுகளும் மார்க்கம்தான்,
சாலிஹீன்களுடைய கூற்றுகளும் மார்க்கம்தான், சஹாபாக்களுடைய கூற்றுகளும் மார்க்கம்தான், அந்த 3 தலைமுறையில் வாழ்ந்த அவர்களுடைய கூற்றும் மார்க்கம்தான் என்று மக்களை குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய, வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திடமிருந்து மீண்டும் அவர்களை சத்தியத்தை நோக்கி அழைக்கும் விதமாகவும் நாம் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகவும் தான் மார்க்கம் என்ன சொல்கிறது. அடிப்படை இஸ்லாம் தானே, குர்ஆனும் சுன்னாவும் தான் அடிப்படை. இந்த ரெண்டையும் எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்காங்க. எந்த வழிகட்ட பிரிவினரும் இதை மறுக்கல, சியாக்களை தவிர. சியாக்கள் என்பவர்கள் நாம சொல்லக்கூடிய ஹதீசுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குர்ஆன் வசனத்திற்கு தப்பும் தவறுமாக விளங்கி எங்களிடத்தில் இன்னும் ஏராளமான குர்ஆன் பிரதிகள் இருக்கிறது. ஃபாத்திமாவுடைய முஸஹப் இன்னும் 17,000 இருக்கிறது. இப்படியெல்லாம் என்ன செய்றாங்க, அவங்க தனி ட்ராக்ல போயிட்டாங்க. இந்த குர்ஆன் ஹதீஸ் பேஸில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும், எல்லா கொள்கை உடையவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரே விஷயம் குர்ஆன் ஹதீஸ். அதை தாண்டி தான் எல்லாமே. சஹாபாக்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் அதை தாண்டி 3ஆவதாக, சாலிஹீன்களை பின்பற்றுவதாக இருந்தாலும் அதை தாண்டி தான் 4ஆவதாக, இமாம்களை பின்பற்றணும், மதுஹபை பின்பற்றணும் என்பதெல்லாம் அதை தாண்டிய உள்ள விஷயம். அவுலியாக்கள், நாதாக்கள், சோதாக்கள் என்னென்ன சொல்றாங்களோ அதெல்லாம் குர்ஆன் ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் மற்றது. குர்ஆன் ஹதீஸில் விளக்கம் இல்லாத மாதிரியும், குர்ஆன் ஹதீஸில் தெளிவு இல்லாத மாதிரியும், அல்லாஹ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை மறைத்து விட்டது மாதிரியும், அல்லாஹ் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லாமல் ஆக்கி விட்டது மாதிரியும் இப்படியான ஒரு ட்ராக்ல என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. ஆனா இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேசிக் என்ன அப்படின்றால் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு கொள்கை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதை மட்டும் நம்ம சரியான முறையில் விளங்கி கொண்டாலே போதுமானது, இதுல உறுதியாக இருந்தாலே போதுமானது. இதுதான் நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கொள்கை. இந்த கொள்கையை விட்டுட்டு 3ஆவதாக ஒண்ணு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அலியும் வலியுல்லா என்று சொன்னாலும் சரி, அபூபக்கர் வலியுல்லா என்று சேர்த்தாலும் சரி, உமர் வலியுல்லா என்று சேர்த்தாலும் சரி, சாஃபி வலியுல்லா என்று சேர்த்தாலும் சரி, அது இஸ்லாத்தினுடைய கொள்கை இல்லை. அவர்கள் வலியுல்லாவா இருக்கலாம், இதோட கொண்டு வந்து நுழைக்க கூடாது, இந்த 2க்குள்ள வரக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இதுதான் அடிப்படை. இந்த 2ஓட சேர்த்து 3, 4, 5, 7 எது வந்தாலும் அது வழிகேடு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக விளங்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை. அப்ப மார்க்கம் என்றால் என்ன? நம்ம இஷ்டத்திற்கு மார்க்கத்தை தீர்மானிக்க முடியுமா? சரியான நேரான வழி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியுமா? நமக்கு தெரியுமா? நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவு வழங்கப்பட்டிருக்கிறோம், சிந்திக்கக்கூடிய திறமைகள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. பொதுவாக பார்க்கக்கூடிய விஷயங்களை எது சரி தவறு என்று உணரக்கூடிய அந்த ஆற்றல், அதை கிரகிக்கக்கூடிய பண்புகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தாலும் நேர்வழி இன்னதான் என்று அதை கையில் எடுக்கக்கூடிய, அதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா? இல்லவே இல்லை. கொடுக்கவில்லை என்பதை விட அது ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிடுறான். உன் அறிவு எதை சரி என்று சொல்லுதோ அது அல்ல மார்க்கம். உன்னுடைய அறிஞர்கள் எதை சரி என்று சொல்றார்களோ அது அல்ல மார்க்கம். நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்கள் எதை சரி என்று சொல்கிறார்களோ அது அல்ல மார்க்கம். மார்க்கம் என்றால் அது நான் சொன்னதாக இருக்கணும், என்னுடைய தூதர் வழியில் அறிவிக்கப்பட்டதாக இருக்கணும். நீங்களாக மார்க்கத்தை தீர்மானிக்க முடியாது, கூடாது என்று சொல்லி எனக்கு சொல்லல, உங்களுக்கு சொல்லல, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லல, மூசாவுக்கு சொல்லல. யாருக்கு அல்லாஹ் சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து அறிவும் வழங்கப்பட்டார்களா இல்லையா? வானவர்களை விஞ்சக்கூடிய அளவுக்கு, வானவர்களை வின் பண்ணக்கூடிய அளவுக்கு, வானவர்களை ஜெயித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்களை சிறந்தாழ்த்த சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவ்வளவு ஒரு அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அவர்கள் நேர்வழியை அவர்களாக அடைந்து கொள்ள முடியாது. அவர்களுக்காக நேர்வழி என்னவென்பது தெரியாது. தெரியாது என்று நான் சொல்லல, அல்லாஹ்வே சொல்றான். இங்கு இருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஆதமே, இங்க இருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால், அந்த நேர்வழியில் நீங்கள் நடந்தால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை. இப்படி என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தடுமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா? தடம்புரள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா? தவறு செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா? கல்லு மண் சிலைகளை வணங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய ஏதாவது செத்து போன தர்காக்கள் ஏதாவது இருந்திருக்குமா? அவர் தானே முதல் மனிதர். சிலையும் இருக்காது, கபரும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, எதுவுமே இருக்காது. சைத்தான் மட்டும்தான் இருந்தான், வழி எடுக்கக்கூடிய சைத்தான் மட்டும்தான் இருந்தான். மற்றபடி எந்த கெட்ட வழக்கமாக உண்டாகக்கூடிய எல்லாமே ஹலாலாக்கப்பட்டிருந்தது அவருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் திருட முடியுமா? எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்தும் அவருக்கு உரியது. பட்டா யார் பேர்ல இருந்தது? இந்த உலகம் முதல் பட்டா யாருக்கு போடப்பட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான். அவர்தான் உலகத்தின் முதல் மனிதர். அப்ப அவர்களுக்கு அனைத்தும் இருந்தும் வழிகேடுகள் எதுவுமே இல்லை என்ற அளவுல இருந்தும் நேர்வழி என்பது என்னிடமிருந்தான் வரும். ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நேர்வழி என்பது என்னிடமிருந்துதான் வரும்,
அந்த நீங்கள் நேர்வழியை பின்பற்றினால்தான் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை. கவலையும் இல்லை, பயமும் இல்லை எங்க? மறுமையில். நேர்வழியில் நம்ம வந்து உலகத்தில் வரும் நிறைய பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும், நஷ்டங்கள் எல்லாம் வரும். கவலையும் பயமும் இல்லை என்றால் எங்க? மறுமையில நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடையலாம், சொர்க்கத்திற்குள் நுழையலாம். அதுதான பேசிக். அப்ப நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியதுதான் நேர்வழியை ஒழிய மனிதனாக உண்டாகக்கூடியது, மனிதனாக கற்பனையில வடிவமைக்கக்கூடியது, அவன் உன்னை சரி என்று நினைக்கக்கூடியதெல்லாம் நேர்வழி இல்லை. அதுபோல எல்லா இறை தூதர்களுக்கு வகை செய்தி இப்படித்தான் அனுப்பப்பட்டது. அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அந்த தூதர்களை பின்பற்ற வேண்டும், அப்படித்தான் அனுப்பப்பட்டது. ஆனா அல்லாஹ் நமக்கு கூடுதலான சில விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். என்ன சொல்றான்? இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்கள் இறைவனிடம் இறக்கி அருளப்பட்டது என்ன? வஹி. வஹியின் மூலமாக வந்தது என்ன? ஒன்னு குர்ஆன், இன்னொன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழி. இந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றுங்கள். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. அவுலியாங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அதை விட்டுவிட்டு உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதை விட்டுவிட்டு மற்றவர்களை பொறுப்பாளர்களாக்கி அவுலியாக்களாக்கி நீங்கள் பின்பற்றாதீர்கள். மற்றவர்களை கூட்டு சேர்க்காதீங்க, மற்றவர்களை தேடாதீங்க, அவர்கள் பக்கம் போகாதீங்க. உங்களுக்கு போதுமானது எது? வஹி. இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது உங்களுக்கு போதும். அதை விட்டு மற்றவர்களை பொறுப்பாளர் ஆக்காதீங்க. யாரையும் ஆக்க, இமாம்களை ஆக்கக்கூடாது, சஹாபாக்களை ஆக்கக்கூடாது. நமக்கு இதுதான் மார்க்கம். இறைவனிடமிருந்து இறக்கி எது அருளப்பட்டிருக்கிறதோ அதுதான் மார்க்கம். இதுல கூடுதலாக சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியின் மூலமாகத்தான் மக்களுக்கு மார்க்கத்தை சொன்னாங்க. வஹியில உள்ளதான் சொன்னாங்க. அவங்க சுயமாக சொல்லல, கற்பனையாக சொல்லல, அல்லாஹ் சொல்லாத சொல்லல. ஆனாலும் மனிதன் என்ற அடிப்படையில சில நேரங்கள்ல அவங்க நடந்து கொண்டார்கள். ஆனா அந்த விஷயங்களை கூட சில தவறாக இருக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் உடனடியாக கண்டிக்கிறான். இப்ப பாருங்களேன், நம்ம பெரியார் சொன்னார்கள், அவுலியாக்கள் சொன்னார்கள், இமாம்கள் சொன்னார்கள், அதெல்லாம் மார்க்கம், அதை பின்பற்றுறதான் நேர்வழி, அதுதான் நம்ம சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற முடிவில் நம்ம இருக்கிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் என்ற அடிப்படையில், ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறாரு, அவர் பிரதமர்னா ஒரு சட்டங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், அந்த உத்தரவு போடக்கூடிய நேரத்தில் இருப்பாரு. மனைவி மக்களோட இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்கம் சம்பந்தமாகவும் இருந்தது. சில இடங்கள்ல அவர்கள் உலக விஷயமாக, அவர்களுடைய ஆசாபாச விஷயங்களாகவும் நடந்து கொண்டார்கள். இந்த ஆசாபாச விஷயங்களாக நடந்து கொண்ட நேரத்தில் கூட அது தவறு என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உடனடியாக நபிக்கு அந்த அதிகாரம் கிடையாது, அந்த உரிமை கிடையாது, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது என்று சொல்லி உடனடியாக கண்டிக்கக்கூடிய வசனங்கள் குர்ஆன்ல அருளப்பட்டிருக்கிறது. அதையும் மக்களுக்கு உடனடியாக சொல்லி காட்டினார்கள். ஏன்? வஹீல எதையும் மறைக்கலைங்கிறதுக்காக கூடுதல் தகவல். தன்னை கண்டித்து, ரசூலுல்லாஹ்வை கண்டித்து அருளப்பட்ட வசனங்களையும் மக்கள் மத்தியில போட்டு உடைத்தார்கள். ஐஷா ரலியல்லாஹு, ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க எல்லாம் என்ன செய்றாங்கன்னா, வேற ஒரு மனைவி வீட்டுக்கு போயிட்டு வர நேரத்தில் கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுது. ரசூலுல்லாஹ் நம்மளோடயே இருக்க வேண்டும் என்று எல்லா மனைவிமார்களும் விரும்புறாங்க. ஆனா எல்லா மனைவி அப்படி நினைக்க இருக்க முடியுமான? முடியாது. 2 மனைவி வச்சிருந்தால 2 வீட்டுக்கும் சரிசமமா நடக்கணும். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் 9 மனைவிமார்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் சமமாக தான் பார்த்துக்கிட்டார்கள். ஆனா எல்லாரும் தன்னோடயே இருக்கணும் விரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மனைவி வீட்டில் போய் என்ன செய்யறாங்க, ஸைனப் ரலியல்லாஹு வீடுன்னு நினைக்கிறேன், அங்க போய் தேன் சாப்பிட்டு வராங்க. தேன் சாப்பிட்டு வந்தா இது அந்த மனைவி என்ன செய்யறாங்க, இது அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக, இன்னும் உங்க வாயிலிருந்து துருவாட வருத, கெட்ட நாத்தம் வருத, இன்னத்தை சாப்பிட்டு வந்திய அப்படின்னு என்ன செய்யறாங்க, இதுங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனைவியை திருப்திப்படுத்தணுமா இல்லையா? மனைவியை திருப்திப்படுத்துறது உலகத்துல பெரிய வேலையாவே இருக்குது. அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இனிமே நான் தேன் சாப்பிட மாட்டான், ஹராம்ன்றாங்க. தேனை அல்லாஹ் குர்ஆன்ல ஹலால் ஆக்கியிருக்கிறான், அதுல மருத்துவம் இருக்குன்னு எல்லாம் சொல்றான். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தன்னளவுல தான் ஹராம் ஆக்குறாங்க, மக்களுக்கு ஆக்கல, ஹராம் அப்படின்றாங்க. பிடிக்கல சாப்பிடுறதுன்னா வேற விஷயம், எல்லாத்துக்கும் எல்லாம் பிடிக்க போறது இல்ல, விரும்புறத சாப்பிடலாம். ஆனா ரசூலுல்லாஹ் ஹராம் என்று சொன்ன உடனே அல்லாஹ் உடனடியாக ஒரு வசனத்தை ஆரோடுறான், யா ஐயுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக. நபியே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்க முடியும்? அல்லாஹ் ஹராமாக்க சொல்லி ஆக்கியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக செஞ்சிருவாங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? அதை ரசூலுல்லாஹ் முழுமையாக பின்பற்றினார்கள், அதை ரசூலுல்லாஹ் முழுமையாக அமுல்படுத்தினார்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியில எந்த ஒரு மாற்றமும் செய்யல, எந்த ஒரு மாறுதலும் செய்யல. ஆனா மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்ததை கூட அல்லாஹ் உடனடியாக என்ன செய்யறான், கண்டிச்சு, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான் என்றால்,
அப்ப ஒண்ணு இன்னைக்கு நம்ம ஹலால் ஹராம் தலீல் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுவது மார்க்கம். அது ஆதாரம் என்பது எங்க இருக்குன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கணும். இன்னைக்கு நம்மளும் புதுசா இருக்கு கொய்யாப்பழம் சாப்பிடுறது ஹலாலான்னு கேட்கறிய, நான் ஹலால்னு சொல்லுவேன். எங்க குர்ஆன்ல ஆதாரத்தை காரணம் இருக்குமா? குர்ஆன்ல இருக்காது. ஹராம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அது அல்லாத விஷயங்கள் எல்லாம் ஹலால், அப்படி போயிடாது. ஆனால் தலீல ஆதாரங்கள் இல்லாமல் இஷ்டத்திற்கு வாயில வந்ததை எல்லாம் மார்க்கமாக்குவதும் மார்க்கம் என்று சொல்வதும் உண்டாக்கி சொல்றது. உள்ளதை எடுத்து சொல்றதுல பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை எடுத்து சொல்வதில் பிரச்சனையே கிடையாது. அதான் மார்க்கம். அதான் சொல்லணும்னு சொல்றோம். உண்டாக்கி சொல்றீங்களா இல்லையா? நீங்களாக கையில மடியில போட்டு உண்டாக்கி சொல்றீங்களா இல்லையா? அது மார்க்கம் இல்ல. அது யாரு சொன்னாலும் மார்க்கம் இல்ல. இதான் இங்க பஞ்சாயத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வன் நஜ்மு இதா ஹவா அப்படின்னு வரக்கூடிய அந்த சூரத்து நஜ்முல வந்து வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, இந்த நபி அவர்கள் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் பேச மாட்டார்கள். இறைவன் புறத்திலிருந்து தூது செய்தியாக வேத செய்தியாக எது அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அதைத்தான் மக்களுக்கு சொல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிடுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது சொல்லப்படுதோ அதைத்தான் சொல்வார்களே ஒழிய, அதைத்தான் மார்க்கமாக சொன்னார்களே ஒழிய, அவர்களாக கூட சில விஷயங்களை உண்டாக்கி சொல்லிட முடியாது. அது அல்லாஹ் ஒரு இடத்துல கடுமையான முறையில் கண்டிக்கிறான். இந்த எச்சரிக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை இல்ல. இது யாருக்கு தான் விடப்பட்டது? அதுக்கப்புறம் வரக்கூடிய அறிஞர்கள், மகான்கள், நல்லவர்கள், ஒலிமார்கள் வர்றாங்களே, இவர்களுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், நபியே நாம் சொல்லாத சில சொற்களை நீங்களாக சேர்த்து சொல்வீர்களேயானால், அல்லாஹ்விடமிருந்து வஹி வருது, செய்தி வருது, அதோட ஒன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சிருப்பார்களேயானால், அல்லது நாம் சொல்லாத சில விஷயங்கள் நீங்களாக உண்டாக்கி சொல்லி இருப்பீர்களேயானால் வலது கரத்தால் பற்றி பிடித்துக் கொண்டு நாடி நரம்பை துண்டித்திருவோம் அல்லாஹ் சொல்றான். நம்மிடத்திலிருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, எவனும் காப்பாற்ற முடியாது. அப்ப இந்த எச்சரிக்கையை ரசூலுல்லாஹ் அப்படி செய்யவே இல்லை. அப்ப இந்த எச்சரிக்கை யாருக்கு தான் அல்லாஹ் சொல்றான்? பின்னாடி வரக்கூடியவர்கள், அறிஞர்கள் என்ற போர்வையில் வரக்கூடியவர்கள், மகான் என்ற போர்வையில் வரக்கூடியவர்கள், நல்லடியார்கள் என்ற போர்வையில் வரக்கூடியவர்கள் ஞாபகமாக இருந்து கொள்ளணும். மார்க்கம் என்ற விஷயத்துல வந்து ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும். உண்டாக்கி சொல்லிடக்கூடாது, உள்ளதைத்தான் சொல்லணுமே ஒழிய உண்டாக்கி சொல்லிடக்கூடாது. அப்படி விளங்கணுமா இல்லையா? என்ன ஒரு சந்தர்ப்பத்தை பாருங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேனை ஹராம்டாங்களா இல்லையா? அல்லாஹ் கண்டிச்சானா இல்லையா? இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல மைமுனா ரலியல்லாஹு அவங்க வீட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. மைமுனா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அங்க போனா என்ன செய்யப்படுதுன்னா, அங்க ஒரு விருந்து பரிமாறப்படுகிறது. அது என்ன விருந்து அப்படின்னா உடம்பு விருந்து. உடம்புட தெரியுமா? அந்த முதல்ல மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், அது ஹலால், சாப்பிடலாம். அந்த உணவு தட்டுல பரிமாறப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்காங்க. பக்கத்துல ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்களும் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப வந்து ரசூலுல்லாஹ்க்கு சாப்பிட முன்னாடி வித்தியாசமான உணவாக சொல்லிடுவாங்க, இது என்ன உணவு. அப்ப வந்து சொல்லப்படுது இது உடம்பு கறி அப்படின்னு சொல்லப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட கையை வச்சவங்க கையை எடுத்துடுறாங்க. கையை எடுத்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹிய ஹராமுன், இது ஹராமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? லா, ஹராம்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்கலைன்ட்டாங்க. ஏன்? அவர்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலைன்னு சொல்லிடுறேன், ஹராம்னு சொல்லிடக்கூடாது. மற்றவங்க எனக்கு தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது வேற கணக்கு. தூதர் தனக்கு தடுக்கப்பட்டிருன்னு சொல்வது என்பது என்னது? அது வேற கணக்கு. இது அல்லாஹ் குர்ஆன்ல வேற ஒரு வசனத்துல அல்லாஹ் இன்னும் கூடுதலா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்ன உடனே ரெண்டு பிளேட்டையும் சேர்த்து அவரை சாப்பிட்டு போயிடுறாங்க. ஹாலித் இப்னு வலீத் என்ன செஞ்சாங்க? அவங்க நல்ல வீரமான ஒரு சஹாபி, அவங்க அல்லாஹ் அவரை பத்தி நிறைய சிறப்புகள் இருக்கு, தனியா இருக்குன்னு வைங்களேன், ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு போயிடுறாங்க. அப்ப அங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னா கண்டிக்கிறான், ஹராம்னு சொல்லிடக்கூடாது, உங்க இஷ்டத்துக்கு செஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஹராம் கிடையாது, எனக்கு பிடிக்கல. அது இருக்கலாம். பிடிக்காத எத்தனை விஷயங்கள் இருக்கு. சில பேருக்கு மாட்டுக்கறி பிடிக்கும், சில பேர் மாட்டுக்கறியே பிடிக்காது. அப்படிலாம் சில மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அதெல்லாம் தனிப்பட்ட உரிமை. எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஹராம் அப்படின்னு சொல்லிட முடியாது, சொல்லிடக்கூடாது. ரெண்டாவது, இந்த விஷயத்துல தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய என்னவென்றால், நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அது அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் ஏற்றாக வேண்டும், அதை நம்பி ஆக வேண்டும், அதை செயல் நடைமுறைப்படுத்தியாக வேண்டும். எனக்கு பிடிக்கல, இது இப்படி இருந்தா நல்லா இருக்கு, அது அப்படி இருந்தா நல்லா இருக்கு, இது இப்படி இருந்திருக்கலாமே, அது அப்படி இருந்திருக்கலாமே, இதெல்லாம் தேவையா? இது சமுதாயத்துல குழப்பத்தை உண்டாக்குது, சமுதாயத்துல என்னது நாசத்தை உண்டாக்குது, மக்கள் பிரிவினை ஏற்படுது, இப்ப நிறைய பேசுறாங்களா இல்லையா? சாதாரண ஒரு அத்தகையத்தில் விரலாட்டக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தது, எவ்வளவு விஷயங்கள் பேசினார்கள். நம்ம இது ரசூலுல்லாஹ் செஞ்சார்கள் என்பதற்கு தெளிவான உறுதியான ஆதாரம் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம பிரச்சனை நம்ம எதிர் உண்டமா இல்லையா? பெரும்பாலும் இந்த தனி பள்ளி வாசல் வந்ததுக்கு அதான் பிரதான காரணம். நெஞ்சில கை கட்டுவதும் அத்தகையத்தில் விரலாட்டுவதும் தான் தனி பள்ளி வந்ததுக்கு பிரதான காரணம். தொழுக விடமாட்டோம்ட்டாங்க.
பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. அதை ஒட்டி தான் என்னது, 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழையக்கூடாது, நெஞ்சில தக்பீர் கட்டக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள நுழையக்கூடாது, அத்தஹியாத்துல விரலாட்டக்கூடியவர்கள் பள்ளிவாசல் நுழையக்கூடாதுன்னு போர்டு போட்டதுக்கு காரணம், நம்மளை தொழுக விடாமல் தடுத்ததுக்கு காரணம் நபி மொழியை, நபி வழியை அமுல்படுத்தியதுதான். அப்ப இதுல இருந்து நம்ம விளங்கணும். ஒண்ணு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக, பிடிக்கலைன்னா ஒதுங்கிடலாம், அது பிரச்சனை இல்லை. அது தப்புன்னு சொல்லிடக்கூடாது, ஹராம்னு சொல்லிடக்கூடாது, புறக்கணிச்சிடக்கூடாது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் வமா கான முஅ்மினின் வலா முஅ்மினத்தின் இதா கலல்லாஹு வரசூலஹு அம்ரா ஐயகூன லஹமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம் வமை யஹ்சில்லாஹ வரசூலஹு ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி, ஒரு விஷயத்தை பற்றி கட்டளை பிறப்பித்து விட்டால், உத்தரவு போட்டு விட்டால், எந்த விஷயமா இருக்கலாம், அல்லாஹ் சொன்னது கன்ஃபார்ம், ரசூலுல்லாஹ் சொன்னது கன்ஃபார்ம் என்று இருக்குமேயானால், அதுல மூமினாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சுயமாக விருப்பம் கொள்ளுதல், சுய கருத்து கொள்ளுதல், இது இப்படி செஞ்சிருக்க கூடாது, இது இப்படி இருந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாது, இது இந்த இடத்துல சொல்லாம இருந்திருக்கணும், இப்ப இது போன்ற இந்த மாதிரியாக சுய விருப்பம் கொள்ளுதல் கூடாது. யாருக்கு கூடாது? மூமின்களுக்கு கூடாது. வமை யஹ்சில்லாஹ வரசூலஹு, அதில் யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு மாறு செய்கிறார்களோ, மாற்றமாக நடக்கிறார்களோ, அந்த கருத்தை அக்செப்ட் பண்ணாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா, மிக தெளிவாக அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்வதுதான் மார்க்கம். அவர்கள் சொல்லிவிட்டால் கூட அதுல கூட நம்ம மாற்று கருத்து கொள்ளக்கூடாது என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அறிஞர் சொன்னாரு, இந்த மகான் சொன்னாரு, அந்த பெரியவர் சொன்னாரு, அந்த முன்னோர்கள் சொன்னாங்க, 3 காலத்துல வாழ்ந்தவங்க சொன்னாங்க, 7 காலத்துல வாழ்ந்தவங்க சொன்னாங்க, மார்க்கமாயிருமா? நபி சொன்னாலும் வஹீயின் மூலமா தான் சொல்லணும், சுயமாக சொல்ல முடியாது. நபிக்கு அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கல. இதை ரசூலுல்லாஹ் இன்னும் தெளிவுபடுத்துறாங்க. மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வந்தா என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுல பிரதான பேரிச்சம்பழம் தான் என்னது, அதனுடைய பிரதான அதாவது விவசாயம். அப்ப எப்படி விவசாயம் பண்ணுவார்கள்னா, அந்த மரத்திலேயே ஆண் பாலை பெண் பாலை என்று 2 பாலைகள் இருக்கும். அது 2ஐயும் என்ன செய்வாங்கன்னா இணைச்சி விடுவாங்க. அது இயற்கையாக சூழ் கொண்டு காய்ப்பதாக இருந்தால் ரொம்ப கம்மியான மகசூலாக இருக்கும். அது காற்று, அந்த தேனி, பூச்சி இதுகள் மூலமாகத்தான் மகசூல் நடக்குதுன்னு வைங்களேன், அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இவர்கள் ஆண் பாலையும் பெண் பாலையும் என்ன செய்வாங்கன்னா அப்படியே மேலே ஏறி என்ன செய்வாங்க, இயற்கையாக சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்து விட்டா மகசூல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு வியாபாரம், அது ஒரு விவசாயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பிரதானம் உள்ளது அங்க மதீனாவுல அதுதான். இன்னைக்கு மக்கா பேரிச்சம்பழம்ங்கிறாங்களா, மக்காவில் பேரிச்சம்பழம், மக்காவுக்கு போனவங்க கொண்டு வந்து மக்கா பேரிச்சம்பழம்னு சொன்னாலும் அது மதீனாவுல போய் வாங்கிட்டு வர்றதான் என்ன. அப்ப அப்படியான ஒரு விவசாய பூமி இது. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அவர்களுக்கு ஒரு மாதிரியா தெரியுது, இது என்ன 2 பாலையும் அறுத்து விட்டு அந்த விட்டு என்னமோ செஞ்சுட்டு என்ன ஒரு மாதிரியா, இப்படி செய்யாம நீங்கள் விட்டுறலாமே அப்படின்றாங்க. சரி, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா மார்க்கம் தானே அப்படிங்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா விட்டு விட்டாங்க. இது என்னத்துக்கு, ரசூலுல்லாவே இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம செய்யலாமா, அதிருப்தி ரசூலுல்லாஹ்விடமிருந்து வந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடாதுன்னு விட்டுட்டாங்க. அந்த வருஷம் பேரிச்சம்பழங்கள்லாம் பார்த்தா எல்லாம் சூமி சூமி கிடக்கு, ஒண்ணுமே இல்லை, மகசூலே கிடையாது, பேரிச்சம்பழமே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. இதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மதீனாவுல மூட்டு பேரிச்சம்பழம் விளையும்பாங்க, பேரிச்சம்பழம் கொட்டும்பாங்க, மாலி ஹாதா நஹலிக்கும், உங்களுடைய மரங்களுக்கு பேரிச்சம்பழங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன ஆச்சா, நீங்க தானங்க சொன்னீங்க இந்த மாதிரி செஞ்சா சரியில்லை, இதை விட்டுருங்கன்னு சொன்னீங்களே அப்படின்ற உடனே அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மார்க்கம் சம்பந்தமாக, தீன் சம்பந்தமாக நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால் அதை கூட உங்களால் இயன்ற வரைக்கும் நீங்கள் செய்யுங்கள். உலக விஷயமான அம்ரி துன்யாக்கும், துன்யா விஷயங்கள் உங்களுக்கு தான் என்னை விட நல்லா தெரியும். நான் உலக விஷயங்கள் சொல்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன், டாக்டர் அனுப்பப்பட்டிருக்கிறேன், விவசாய இந்த அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு நான் வந்திருக்கிறேன். என்ன எதுக்கு வந்திருக்கிறேன்னா, உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலைக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்கு உண்டான காரியத்தை நான் சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது என்றால், மார்க்கம் அல்லாத விஷயமாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா கேட்கக்கூடாது. இதுக்கு இன்னொரு உதாரணத்தை பாருங்க. பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க விடுதலை பெற்றுட்டாங்க. யாரு? பரீரா ரலியல்லாஹு அவங்க விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களோட அந்த கணவரோட சேர்ந்து வாழ அவருக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லை என்ற உடனே அந்த கணவர் என்ன செய்யறாரு, ரொம்ப நேசிக்கிறார். பரீரா என்று சொல்லக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களால் விடுதலை செய்யப்பட்டவர், ரொம்ப நேசிக்கிறார். அவருக்கு பிரிய முடியல. அப்படி சில பேர் இருப்பாங்க, பொண்டாட்டி ஒரே விருப்பம் இருக்கிறது, கணவன் அப்படியே என்னது காலு கீழே விழுது அப்படி இருக்கும், சில இடங்கள்ல மாறியும் இருக்கும். அது இல்லை மேட்ரு. இப்ப அவருடைய அந்த நடவடிக்கையின் செயல்பாடுகளையும் பார்த்தா இவ்வளவு ஆசையிலையும் அன்புலையும் இருக்கிறாரு என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வே
அதாவது அதை பார்த்துட்டு பரீராவே நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பரீரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இதை தூதர் என்ற அடிப்படையில் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை நீங்க உங்களுடைய கருத்தாக நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது நான் வஹீல சொல்லல, என்னுடைய கருத்தா சொல்றேன், அவருடைய நிலைமையை பார்த்துட்டு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல எனக்கு மானா அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் கம்பல் படுத்த முடியல. அப்ப மார்க்க விஷயமாக இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் தன்னுடைய கருத்தாக அபிப்பிராயமாக வரக்கூடிய விஷயங்களை நம்ம விட்டுறணும். மார்க்கம் என்று நமக்கு எது சொல்லப்பட்டிருக்கோ அதை என்னது பற்றி பிடித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தணும். இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை இருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் யார் வஹி வருமா? சஹாபாக்களுக்கு இமாம்களுக்கு வஹி வருமா? வஹியின் அடிப்படையில் பேசக்கூடியவர்களா? அப்ப அந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதனுடைய அர்த்தம் தான் என்ன? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அதனுடைய அர்த்தம் தான் என்ன? விளக்கம் தான் என்ன? மார்க்கம் முழுமையாச்சு, நம்ம முழுமையாச்சுன்னு சொன்னா குறையா இருக்குமுங்க. குறையா இருக்கிறதே முழுமைன்னு சொல்லிடுவான் மனுஷன். ஆனா அல்லாஹ் ஒன்றை முழுமையாக்கி விட்டான் என்றால் அதுல குறை இருக்குமா? அதுல குறைவு இருக்குமா? அதுல விடப்பட்டது இருக்குமா? மறைக்கப்பட்டது இருக்குமா? சொல்லப்படாது இருக்குமா? வழிகாட்டப்படாது இருக்குமா? சிந்திக்கணும். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் சொன்னது நீங்களா அல்லாஹ்வா? நானா அல்லாஹ்வா? இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் சொன்னது யார்? முழுமைப்படுத்தின மார்க்கத்தில் இன்னொருத்தர் வந்துதான் அதில் சேர்க்க வேண்டும், கூட்ட வேண்டும், குறைக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் 23 ஆண்டுகள் தூதருடைய வாழ்க்கை தான் என்ன? எதற்காக சிரமப்பட்டார்கள்? எதற்காக அடி வாங்கினார்கள்? எதற்காக கஷ்டப்பட்டார்கள்? மக்காவில் 13 ஆண்டுகள் அவ்வளவு இன்னலும் துன்பமும் ஆட்படுத்தப்பட்டார்களே. மதீனாவில் 10 ஆண்டுகள் பல போர்க்களங்களை சந்தித்து பல தோழர்களை இழந்து அவ்வளவு சிரமத்திற்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை முழுமையாக்க நம்ம கையில தந்தார்களே. இதனுடைய அர்த்தம் தான் என்ன? வந்தவர்கள் போனவர்கள் எல்லாம் தங்களுடைய கையில உள்ளது மடியில உள்ளதெல்லாம் போட்டு உண்டாக்க முடியும் என்றால் முழுமையாக்கப்பட்டதனுடைய அர்த்தம் தான் என்ன? இறுதி தூதராக வந்து நிறைவு பெற்றதனுடைய அர்த்தம் தான் என்ன? விளங்கணுமா இல்லையா? நம்ம என்ன செய்யறாங்கண்டா, அதாவது இந்த மனுஷனுடைய இந்த உளவியல் ரீதியான சஹாபாக்கள் யார் தெரியுமா? உண்மையிலேயே நல்லவர்கள் தான், மறக்கவே கிடையாது. அதுல நிறைய சஹாபாக்கள் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், மறுக்கவும் கிடையாது. இந்த உம்மத்திலேயே ஆக சிறந்தவர்கள் அவர்கள் தான், யாரும் மறுக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, அவர்களோடு இந்த மார்க்கத்திற்காக பல தியாகங்கள் செய்தவர்கள், யாரும் மறுக்கல. ஆனா மார்க்கத்தை சொல்லக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறானா? அவர்களுக்கு அல்லாஹ் வஹி வரும்னு சொல்லி இருக்கிறானா? வஹியில அவர்கள் பேசுவார்களா? வஹி நேர்வழி காட்டுமா? மனிதர்களுடைய அறிவு நேர்வழி காட்டுமா? மனிதருடைய அறிவு நேர்வழி காட்டாது என்று அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் நேர்வழி அடைய முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்னிடமிருந்து தான் உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்றான். ஃபஇம்மா யாத்தியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். என்னிடமிருந்து தான் ஆதமே உங்களுக்கு நேர்வழி வரும், நேர்வழியை நான் தான் காட்டுவேன், அந்த நேர்வழியில தான் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொண்டால் தான் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான் என்றால், அப்ப தூதராக, இறுதி தூதராக அனுப்பப்பட்டு வேதம் நிறைவு செய்யப்பட்டு மார்க்கம் முழுமையாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் மறைச்சிட்டாங்க, அல்லாஹ் அறிவிச்சு தரல, அல்லாஹ் நமக்கு சொல்ல தரல, அல்லாஹ் சொல்லி தந்ததை ரசூலுல்லாஹ் மறந்துட்டு போயிட்டாங்க. பின்னாடி வந்த சஹாபாக்கள் தான், இமாம்கள் தான், அறிஞர்கள் தான், 3 தலைமுறையில் வாழ்ந்தவங்க தான், 7 தலைமுறையில் வாழ்ந்தவங்க தான் நமக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறார்கள் என்று சொல்வார்களே. ஆனால் இது நேர்வழியா? இந்த வழி நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமா? சஹாபாக்கள் எந்த வழியில் வாழ்ந்தார்களோ, எந்த வழியில் வாழ்ந்தார்கள்? குர்ஆன் சுன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன வழியில வாழ்ந்தார்கள். அதனாலதான் அவர்கள் சிறந்த சமுதாயம், சிறந்த உம்மத்தாக, சிறந்த சமுதாயமாக, சிறந்த மக்களாக புடம் போட்ட தங்கங்கள் சொல்றோமே. எதனால சொல்றோம் தெரியுமா? அவர்கள் தான் குர்ஆனையும் சுன்னாவையும் முதல்ல ஏற்று வாழ்ந்தவர்கள், பின்பற்றி வாழ்ந்தவர்கள். சஹாபாக்களுடைய கொள்கையாக இருந்தது குர்ஆன் சுன்னாவும் தான். சஹாபாக்கள் எந்த ஒரு சஹாபியும் பின்பற்ற கிடையாது. ஏன் பின்பற்ற? அல்லாஹ் பின்பற்ற சொல்லல, சொல்லி இருந்தா பின்பற்றி இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் விஷயமாக வரக்கூடிய நேரத்தில் அவருடைய மகன் இப்னு உமர் சொன்னார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னு சொல்லி இருக்க, என்னுடைய வாப்பா சொல்வதை நான் கேட்டுருவேனா? கேட்கணும்னு அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் கேட்டிருப்பாங்க, இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப எந்த ஒரு சஹாபியும் பின்பற்றவில்லை. இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொன்று என்றால், எல்லா சஹாபாக்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. என்ன சொன்னால் நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, இதுதான் யதார்த்தம். ரசூலுல்லாஹ்வோட மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மக்காவில் இருந்த மக்களுக்கு மட்டும்தான் அந்த செய்தி தெரியும், மதீனாவில் உள்ளவர்களுக்கு தெரியாது. மதீனாவில் இஸ்லாம் பரவல.
மதீனாவுக்கு இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்காவுல சஹாபாக்கள் இருந்தார்கள். மதீனாவுல ரசூலுல்லாஹ் சொன்னது மக்காவுல உள்ளவர்களுக்கு தெரியாது. அதுபோக ஹிஜ்ரத் செஞ்சு பல நாடுகளுக்கு போனாங்க, பல இடங்களுக்கு போனாங்க, தாவா பணியா போனாங்க, பல இடங்கள்ல இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவரவர்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கடைசி வரைக்கும் என்ன சொன்னார்கள் என்பது தெரியாது. தெரியாதுண்டா சரி, அடுத்தடுத்து தெரிஞ்சிருக்க மாட்டான். ஹதீசுகள் தொகுக்கப்படக்கூடிய காலம் எப்போ வருதுண்டா ஹிஜ்ரி 200க்கு மேலதான் தொகுக்கல, அதுக்கப்புறம் தான் தொகுக்குறாங்க. அப்ப அடுத்தடுத்தவர்களுக்கு முழுமையாக கிடைச்சிருக்குமா? கிடைத்திருக்கும் என்றால் புகாரி இமாம் 7000 ஹதீஸை தொகுத்திருக்க மாட்டார், 7 லட்சம் ஹதீஸையும் தொகுத்திருக்கணும் அவர். ஏன்? அவருக்கே தெரியாது. முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்ல சில ஹதீஸ் புகாரி இமாமுக்கு தெரியாது, புகாரி இமாமுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் சில ஹதீஸ் முஸ்லீம் இமாமுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்த ரெண்டுல 7000 வந்திருக்குமா இல்லையா? 2 பேர் ஒரே செய்தியை அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தா இதுல எத்தனை நம்பர் வருதோ அதுல அத்தனை நம்பர் வந்திருக்கணும். அப்படி வரல. அபுதாவுத் இமாமுக்கு தெரிஞ்ச ஹதீஸ்கள் நசாயி இமாமுக்கு தெரியாது, நசாயி இமாமுக்கு கிடைத்த ஹதீஸ்கள் யாருக்கு? தாரகுத்னி இமாமுக்கு தெரியாது. அப்ப ஒவ்வொருத்தரும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு பகுதியிலையும் வாழ்ந்த சஹாபாக்களை அறிந்து வந்த மக்கள் வழி வழியாக வந்தவர்களை கலெக்ட் பண்ணி தான் ஹதீஸ்கள் நமக்கு மொத்தமா நமக்கு அனைத்தும் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல அபு ஹுரைரான்னு அடிச்சவங்க எல்லா ஹதீஸும் வந்துடும். ஆனா அபு ஹுரைரா சொன்ன ஹதீஸ்ல புகாரில சில ஹதீஸ்கள் இருக்கு, அது புகாரில இல்லாத ஹதீஸ் முஸ்லீம்ல இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா புகாரி இமாமுக்கு அந்த ஹதீஸ் தெரியலன்னு அர்த்தம். அப்ப அந்த சட்டம் தெரியலன்னு அர்த்தம். இந்த 4 இமாம்கள் வாழக்கூடிய காலத்துல தான் ஹதீஸ்கள் தொகுக்கப்படுது என்றால் அந்தந்த இமாம்களுக்கு என்னென்ன செய்திகள் கிடைத்ததோ அதை வச்சு அவங்க சட்டம் சொல்லிட்டு போனாங்க. அவர்களுக்கு முழுமையா தெரியுமா? மாலிக் இமாம் வத்தாங்கிற நூலை தொகுத்தாரு, அதுல இல்லாத செய்திகள் தெரியாது. அஹமது இப்னு ஹம்பல் இமாம் முஸ்னத் அஹமதுங்கிற தொகுத்தாங்க, அதுல இல்லாத செய்தி அவருக்கு தெரியாது. அப்ப விளங்குதா இல்லையா? அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், நேர் வழி இதுதான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறான். அதனுடைய வழிகாட்டல் முறையை நமக்கு முழுமையாக தந்திருக்கிறான். அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் நமக்கு இருக்கிறது. சஹாபாக்கள் நீங்க ஹதீஸ்களை படிக்கக்கூடிய நேரத்தில் சில சஹாபாக்களுக்கு முரண்பட்டு பேசுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா தெரியாம இருந்ததுதான், அறியாமல் இருந்ததான். வஹீயின் மூலமாக வந்திருந்தா அறிஞ்சிருப்பாங்க, வஹீ வராதவர்களுக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் விளங்கி கொண்டால் மனித கருத்துக்கள் எந்த நேரத்திலேயும் மார்க்கமாகாது. உள்ளத, அதாவது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை சொல்வார்களே ஆனால் யார் சொன்னாலும் ஏத்துக்கிறங்க, எவர் சொன்னாலும் ஏத்துக்கிறங்க. ஆதாரம் குர்ஆன்ல இருக்கணும், ஆதாரம் ஹதீஸ்ல இருக்கணும். உண்டாக்கி சொல்வார்களே ஆனால் அது எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் மகானாக இருந்தாலும் வலிமார்கள் ஒளிமார்கள் நாதாக்கள் சோதாக்கள் என்னென்ன பேர்கள்லாம் சொல்றாங்களோ யாரா இருந்தாலும் ஏத்துக்கிறாரு. ஏன்? அது மார்க்கம் இல்லை. அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய நேர்வழி அறிய முடியாது, அடைந்து கொள்ள முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.